கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சபையார் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி வருகிறேன். கர்த்தர் நல்லவர். வாருங்கள் அன்பானவர்களே, நாம் இந்த நாளில் கூட மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வேதத்தை நாம் ஒன்றாக கூடி குடும்பத்தோடு நாம் தியானிப்போமாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாளில் கூட அப்பா குடும்பமாக நாங்கள் ஒன்று கூடி இந்த வேளையிலும் மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து வேத பகுதிகளை நாங்கள் வாசித்து நாங்கள் ஒன்றாக தியானிக்கையில் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அப்பா உம்முடைய வார்த்தை சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, எங்களுக்கு வழங்க பண்ணோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்னைக்கு 18வது 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் இந்த வசனங்களை நாம் வாசித்து அதிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மார்க்கு 2:18 22. மார்க் சாப்டர் 2 verses 18 to 22. யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடு இணைந்த புதிய துண்டு பழையதை அதிகமாய் கிழிக்கும், பீரலும் அதிகமாகும். ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. அன்பானவர்களே, சென்ற வாரத்திலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பாவிகளை ரட்சிக்க உலகத்துக்கு வந்தார். வியாதியஸ்தனுக்கு மருத்துவர் தேவை என்ற இப்படிப்பட்ட காரியங்களை அவர் அந்த சூழ்நிலையில் பேசிக்கொண்டு அவர் இருந்தார். அவர்கள் கேள்வி கேட்ட அநேகருக்கு ஆண்டவர் அவர்களுக்கு பதிலும் கொடுத்து வந்தார். இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இன்னும் அதிகமான நெருக்கங்கள், அதிகமான ஒரு எதிர்ப்புகள் பரிசேயர்கள் மத்தியிலிருந்து எழும்பிக் கொண்டே இருந்தது. இயேசு சுவாமி என்ன செய்வார், என்ன பேசுவார், அதில் எப்படி அவரை குற்றம் கண்டுபிடிக்கலாம், அதில் எப்படி அவரை யூதர்களுடைய மத சட்டத்தின் அடிப்படையில் அவர் எப்படி குற்றம் படித்து அவரை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடலாம் என்று சொல்லி பலவிதமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வந்திருந்தார்கள். ஸோ ஜீசஸ் வாஸ் facing opposition from the Pharisees, and opposition to Jesus has become increased, and it was outspoken. அது வெளியரங்கமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். நம்ம 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அப்படி தான் வெளியரங்கமாக பேச இந்த இடத்துல எல்லாம் கூடி வந்தார்கள். உபவாசத்தை குறித்து கேள்வி எழுப்பினாங்க. எல்லாரும் உபவாசிக்கிறாங்க, நீங்களும் உங்கள் சீஷர்களும் ஏன் உபவாசிக்க மாட்டீங்க? There is question about fasting. Why others are fasting? Why you and your disciples are not fasting? அதே சமயம் 24வது வசனத்தில் மார்க்கு 2:24, பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார். Not only about the fasting, but they also question about observing the Sabbath day. ஓய்வு நாளை அனுசரிப்பது குறித்தும் ஆண்டவராக இயேசுவுக்கு அவர்கள் கேள்விகளை கேட்டு வந்தார்கள். Even they come against Jesus Christ to the point of putting him to death. அவரை மரணத்தில் எப்படியாச்சும் அவரை சாவடிச்சிடணும் என்று சொல்லி அவதமான ஒரு வெறித்தனமான ஒரு எதிர்ப்புகளை அவர்கள் ஆண்டவராக இயேசுக்கு விரோதமாக கொண்டு வந்தார்கள். 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடு கூட ஆலோசனை பண்ணினார்கள். எதிர்ப்பது மாத்திரமல்ல, அவர் எப்படியாச்சும் கொலை செஞ்சார்னு சொல்லி
அங்கே ஏரோது ராஜா அந்த அதிகாரிகள் கூட சேர்ந்து அவர்கள் மீட்டிங் போட்டாங்க, கூட்டம் கூடினார்கள் என்று சொல்லி நான் பார்க்குறோம். அன்பானவர்களே, இந்த பகுதியில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து அவர்கள் விவாதித்து கொண்டு இப்போ இயேசு சுவாமிக்கு எதிர்ப்பாக கிளம்பி வந்தார்கள். So they were opposing and they raised questions and an issue here about fasting. உபவாசத்தை குறித்து மிக முக்கியமான ஒரு கேள்வி இங்கே, ஒரு சம்பவம் இங்கே வருகிறது. ஸோ in the Old Testament they specified the fasting, they only fast in a specific days. ஒரு முக்கியமான குறிக்கப்பட்ட நாளில் தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்து யூதர்கள், இந்த பரிசேயர்கள்லாம் அவர்கள் உபவாசித்தார்கள். விசேஷமாக அங்கே பாவ நிவாரண காரியங்கள், பாவ நிவர்த்தி செய்வது, பாவ அறிக்கை செய்வது, பாவத்தை போக்குகிற சில முறைமைகளை கடைபிடிப்பது, இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவங்க மனம் திரும்புகிற காரியத்தில், பாவத்தை அறிக்கை எடுக்கிற சூழ்நிலையில் பாவ நிவாரண பழிகளை செலுத்துகிற முறைமைகளில் தான், அந்த நாட்களில் தான் வந்து இவங்க உபவாசிப்பாங்க. நீங்கள் இந்த பகுதியில் நீங்கள் வாசிக்கலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 1-34, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 26-32, என்னாகமம் 29:9-11, Leviticus 16, Leviticus chapter 23 and Numbers 29. We can read about the context of the Day of Atonement and how they prepare themselves in fasting. அவர்கள் இந்த நாட்களில் உண்மையாய் மனம் திரும்பி மனம் கசந்து பலிகளை கொண்டு வந்து பாவ நிவார்த்தி செய்ய நாட்களில் இப்படிப்பட்ட குறிப்பிட்ட நாட்களில் உபவாசம் செய்வார்கள். இது அவங்களுடைய ஒரு பாரம்பரிய ஒரு வழக்கமாக அது காணப்பட்டது. அதுவே காலப்போக்கில் என்ன ஆனிச்சுனாக்கா, எல்லா ஒகேஷன் it has become occasional fasting. வெரி ஆஃபன் அது வந்து ஒரு அடிக்கடி ஒரு குறிக்கப்பட்ட ஒரு நாளை ஏற்படுத்தி அதில் எல்லாரும் அவங்க உபவாசம் பண்ண அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ ஃப்ரம் தி observance ஆஃப் தி Old Testament Day of Atonement and then it has become a traditional way of fasting. அது ஒரு பாரம்பரிய முறையாக அது கொண்டு வரப்பட்டது. ஆக இப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் இந்த பரிசேயர்கள் வாரத்தில் 2 நாள் உபவாசிப்பார்கள். அதாவது திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, இந்த 2 நாள் உபவாசிப்பார்கள். இந்த உபவாசத்தில் அதை வெளிப்படையாக அவங்க காட்டிக்குவாங்க. எல்லாரும் ஜனங்கள் பார்க்குற மாதிரி அதை காட்டிக்குவாங்க. அப்படி தான் ஆண்டவர் 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. அதில் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். ஆக பரிசேயன் என்ன செஞ்சான், அவன் ஆண்டவர் நோக்கி இப்படியா ஜெபிக்கிறான், வாரத்தில் 2 நாள் நான் உபவாசம் பண்ணுறேன், எல்லாத்துலேயும் தசமபாகம் கொடுக்குறேன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக அவனை குறித்து பேசி கொண்டிருந்தான். லூக்கா 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில். ஆக இந்த பரிசேயர்கள் அந்த உபவாசத்தை குறித்து அதை பாரம்பரியமாக்கினார்கள், அதை வழக்கமாக்கினார்கள். அது ஒரு ஆவிக்குரிய பெருமையாகவும் அது புகழ்ச்சியாகவும் அவர்களுக்கு அது காணப்பட்டது. ஆக இப்படிப்பட்ட ஒரு வெளியரங்கமான ஒரு புகழ்ச்சி, ஒரு பெருமைக்குரிய காரியமாக இந்த உபவாசம் அவர்கள் கடைபிடித்தார்கள். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபவாசத்தை குறித்து அவர் தெளிவுபடுத்துகிறதை பார்க்குறோம். 18ஆவது வசனத்தில் அங்கே இவர்கள் யோவான் சீஷர்களுடைய உபவாசத்தை குறித்து அவங்க பேசுகிறத பார்க்குறோம். They even pointing to the fasting of the John the Baptist. ஆக யோவான் அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு உபவாசிக்க அவர் கற்றுக் கொடுத்து வந்தார். ஸோ fasting was one of the spiritual principle carried out by John the Baptist and he taught his disciples to do so. யோவான் ஸ்நானகன் அவரும் ஆவிக்குரிய காரியத்தில் அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஆக அவருடைய சீஷர்களுக்கும் உபவாசிக்கவும் ஜெபிக்கவும் யோவான் ஸ்நானகன் கற்றுக் கொடுத்திருந்தார். ஆக இந்த யோவானுடைய உபவாசத்தை குறித்து அவருடைய சீஷர் உபவாசத்தை குறித்தும் இப்போ இயேசு சுவாமி கிட்ட வந்து அதை வந்து ஒரு உதாரணப்படுத்தி அவங்க பேசுகிறத இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ ஹியர் John the Baptist and the disciples and their fasting. யோவான் ஸ்நானகன் மரித்த பிறகு அவருடைய சீஷர்களும் இருந்தார்கள். அவர்கள் தொடர்ந்து உபவாசம் பண்ணி கொண்டு தான் இருந்தாங்க. ஏன்னா
அவருடைய தன்னுடைய எஜமான் யோவான் ஸ்நானகன் அவர் மரித்து போயிட்டார். அவருடைய நினைவு கூறுவதற்காக அந்த துக்கத்தை அனுசரிப்பதற்கு அவர்களும் தொடர்ந்து உபவாசத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். ஸோ அப்படிப்பட்ட உபவாசத்தை குறித்து தான் இங்கே இயேசுவாமி கிட்ட அவங்க வந்து பேசுகிறத நாம் பார்க்குறோம். ஸோ இட் இஸ் probable that John's disciples and the Pharisees were fasting for quite different reasons. ஆக பரிசேயர்கள் நம்ம அதை பார்த்தோம், அவங்க பாரம்பரியத்தை பின்பற்றினாங்க. பழைய ஏற்பாட்டில் சில வழக்கங்கள் அப்படியே முறைமையாக பாரம்பரியமாக ட்ரெடிஷனாக கொண்டு வந்து அதையே ஒரு வழக்கமாக்கி வாரத்தில் 2 நாளில் உபவாசிக்கணும் என்று சொல்லி ஒரு முறைமைகளை கொண்டு வந்தாங்க. பிறகு யோவான் ஸ்நானகருடைய சீஷர்கள் அவரை குறித்து நினைவு கூறுவதற்காக அவர் குறித்து துக்கப்படுவதற்காக அவர்களும் யோவான் ஸ்நானன் கற்றுக் கொடுத்த அந்த உபவாசத்தை அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். ஸோ இந்த 2 குரூப்போடைய உபவாச காரியங்களை இப்போ இயேசுவுக்கும் சீஷர்களுக்கும் அவங்க முன் வைத்து நீங்கள் ஏன் இதை செய்யறதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இங்கே வருகிறது. ரைட். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த உபவாசத்தை குறித்து நம்ம தொடர்ந்து ஆண்டவர் சில உதாரணங்களை குறித்து பேசுறதுக்கு முன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உபவாசித்தார். நம்ம சுவிசேஷத்தில் நம்ம பார்க்குறோம் 40 நாள் இயேசுவாமி உபவாசம் செய்தார். சில அற்புதங்களை பிசாசுகளை துரத்துவதற்கு ஆண்டவர் உபவாசத்தையும் அவர் முன் குறித்து பேசினார். ஒரு காலகட்டத்தில் சீஷர்கள் அசுத்தாவியை துரத்த முடியல. அப்போ கேள்வி கேட்குறாங்க, ஏன் எங்களால் துரத்த முடியல? அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு பதில் சொல்கிறார், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று வேறு எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது. ஆக இயேசுவாமியும் உபவாசித்தார், சீஷர்களுக்கும் உபவாசத்தை குறித்து அவர் கற்றுக் கொடுத்தார். அதே வேளையில் இயேசுவாமிக்கு பிறகு சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் ஆதி சபை மக்கள் உபவாசம் செய்து அவர்கள் சபையை நடத்தினார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உபவாசத்தை அவர் கடைபிடித்தார்கள் என்று சொல்லி உதாரணங்கள் அங்கே இருக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் அங்கே இயேசுவாமி உபவாசிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி சீஷர்கள் கற்றுக் கொடுத்தார். ஈவன் ஜீசஸ் taught the disciples how to fast in Matthew chapter 6 verse 16-18. பிறகு அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம அங்கே என்ன வாசிக்கிறோம், அன்டியோக்கியா சபையில் எல்லாரும் கூடி ஜபித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கி பர்னபாவையும் பவுலையும் நீங்கள் ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கன்னு சொல்லி அவங்க உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் அங்கே ஒரு வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுக்கிறார். இது அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த ஒரு உபவாசத்தின் வந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதே சமயம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் பவுல் அவருடைய ஊழியத்தில் அநேக நாள் உபவாசத்தில் இருந்ததை குறித்து அவர் பேசுகிறார். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த காலகட்டத்தில் அவரோடு கூட இந்த சீஷர்கள் உபவாசத்தை அவர்கள் செய்யாமல் இருந்தாலும் கூட இயேசு சுவாமி அவர் மரித்து அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சபை அவர்கள் உபவாசத்தில் நடத்தினார்கள், அவர்கள் உபவாசித்தார்கள், உபவாசத்தில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு வந்தார்கள். ஆக இந்த உபவாசம் விசுவாச வாழ்க்கையில் ஒரு பகுதியாக ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியமாக இருந்தது. ஸோ ஃபாஸ்டிங் வாஸ் an important part of the spirituality of the early church. ஆக ஆண்டவர் இந்த இவங்க கேட்ட கேள்விக்கு 2 விதமாக அவர் பதில் கொடுக்கறதை பார்க்குறோம். ஸோ we are going to see the counter questions of Jesus Christ to the Pharisees in verse 19. 19ஆம் வசனத்தில் அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடைய இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்றார். So Jesus bring about a metaphor, an example of a wedding celebration. ஒரு கல்யாண விருந்தின் ஒரு 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 சந்தோஷத்தை குறித்து அங்கே ஆண்டவர் பேசுகிறார். கல்யாண வீட்டில் எப்படி இருக்கும், மாப்பிள்ளை மணவாளன் இருப்பார். மணவாளன் உயிரோடு இருக்கும்போது மணவாட்டி எப்படி அவங்க உபவாசம் செய்வாங்களா? கல்யாண வீட்டில் உபவாசம் இருக்குமா? அங்கே மணவாளன் இருப்பார். ஆக அது ஒரு கல்யாண வீடு. ஆக எல்லாரும் விருந்தாளிகள் எல்லாரும் சேர்ந்து அவங்க மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று அங்கே சொல்லுகிறார். ஸோ இன் அ வெட்டிங் டைம் there will be a great joy and celebration. Music and many kind of things will take place. So Jesus said that
it is inappropriate, it is not relevant for for the guest to fast in a wedding occasion. ஒரு கல்யாண வீட்டில் விருந்துக்கு வந்த விருந்தாளிங்களாம் உபவாசிக்க மாட்டாங்க, அங்கே விருந்து தான் நடக்கும். அப்போ ஆண்டவர் வந்து அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னாக்கா, அவங்க கேட்ட கேள்விக்கு நான் மணவாளனாக இருக்கிறேன், என்னோடு கூட இருக்கிறதான இந்த சீஷர்கள், என்னுடைய சபை மணவாட்டிகள், அவங்க துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்க உபவாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்கிறார். ஸோ ஜீசஸ் டாக் அபவுட் himself and he is the bridegroom, he is the bridegroom and the disciples were his guests. So they are rejoicing with Jesus. So in God's presence they are really experiencing great joy. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய மணவாளனாக இருக்கிறபடியினால் அன்பானவர்களே, நாம் சந்தோஷப்பட வேண்டிய மக்களாக இருக்கிறோம். ஸோ we have to celebrate in the presence of Jesus Christ. The expression of sorrow is inappropriate to the new situation. ஆக இன்றைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல என்ன கொண்டு வருகிறார், என்ன போதிக்கிறார்னா, இந்த வேத பார்கர்களுக்கும் அதே சமயத்தில் இந்த கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறதான அவருடைய சீஷர்களுக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை போதிக்கிறார். பழைய வழக்கங்கள், பழைய முறைகள், பழைய ஏற்பாட்டில் காணப்பட்டதான அந்த உபவாச முறைகளும் துக்கத்தோடு அனுசரிக்கிற அந்த துக்கமும், யோவான்ஸ்தானுடைய சீஷர்கள் மரித்து போனதுனால அவர் குறித்தான ஒரு துக்கத்தோடு அவங்க உபவாசிக்கிற அந்த உபவாசமும் இனி அவசியம் இல்லை என்ற ஆண்டவர் இயேசு சுவாமி அவர்களுக்கு போதிக்கிறதை பார்க்குறோம். ஜீசஸ் டீச்சிங் தம் இட் இஸ் நாட் ரெலவென்ட், இட் இஸ் நாட் அப்ரோப்ரியேட் for to be sorrow and mourn in fasting, and there is no necessity for the new situation that he has brought in, where they don't have to follow the old way of fasting. பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற அந்த பழைய முறைகளை துக்கத்தோடு அனுசரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே அவர் மணவாளனாகிய அவர், மேசியாவாகிய அவர் அவங்க மத்தியில் இருக்கிறதுனால அவர்கள் சந்தோஷத்தோடு அவருடைய பிரசன்னத்தில் களி கூற வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு உபதேசத்தை, போதனையை இங்கே கொடுக்கிறதை நான் பார்க்குறோம். அதே வழியில் ஆண்டவர் இயேசு சாமி சொல்லுகிறார், அவருடைய சீஷர்கள் உபவாசம் பண்ணுவார்கள். Jesus even said that his disciples will be fasting. There will be a day. In verse 20, 20ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டு சொல்கிறார், நிச்சயமாக அவருடைய சீஷர்கள் கண்டிப்பாய் உபவாசிப்பார்கள். எப்பொழுது? 20ஆவது வசனம், மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்நாட்களிலே உபவாசிப்பார்கள். When they will fast in those days where the bridegroom will be taken up. இதை ஆண்டவர் எதை குறித்து பேசுகிறார் என்றால், அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து அவர் பேசுகிறார். அவர் சிலுவையிலே மரித்த பிறகு அவருடைய சபை, அவருடைய விசுவாசிகள் உபவாசிப்பார்கள். ஆகவே இந்த ஒரு பகுதியை தான் நம்முடைய ஆதி சபை, பாரம்பரிய சபைகள் அவர்கள் அதை ஆதி சபையின் வழக்கமாக அதை எடுத்து குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளிக்கிழமையை எல்லாரும் உபவாசம் பண்ண ஆரம்பித்தாங்க. So in this context, our early church, they make a point that on this particular day, Good Friday, they appoint the day of fasting. So the early church fasted on the Good Friday, and before that, they set the 40 days of fasting, that pointing to the Good Friday. ஆதி சபை 40 நாள் உபவாசத்தை அவர்கள் ஆரம்பித்தாங்க. அது வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாள் வரைக்கும் அவர்கள் உபவாசம் பண்ணினார்கள். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறித்து. ஆக அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மணவாளன் எடுபடும் நாட்கள் வரும், அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டிய நாள் வரும், அப்பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7-8 வரைக்கும் இந்த மேசியானுடைய மரணத்தை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. ஆக இதையெல்லாம் இந்த வேத பார்கள் பரிசேயர்களும் நன்றாக அறிந்திருந்தார்கள். ஆக
ஆண்டவர் இதையெல்லாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த கல்யாண விருந்தை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டவர் இன்னும் 2 காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். 21ஆம் வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் Jesus continuously talk about 2 more parables in line with this fasting. Verse 21 to 22 அங்கே ஆண்டு சொல்ல, ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனோடு இணைத்த புதிய துண்டு பழையதை அதிகமாக கிழிக்கும், பீரலும் அதிகமாகும். ஒருவன் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வைக்க மாட்டான், வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கட்டுப்போம், புது ரசத்தை புது திருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். So 2 parables, and these parables directly answer the challenge that is found in that in their question, verse 18. 18ஆம் வசனத்தில் என்ன கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விக்கு பதிலாகவும் இந்த 2 ஆண்டவர் உதாரணத்தையும் இங்கே இவர்களுக்கு கொடுக்கிறார். ஆக அங்கே என்ன பார்க்குறோம்? நியூ கார்மெண்ட், புதிய வஸ்திரத்தை குறித்து அவன் பேசுகிறாரு. புது திராட்சை துருத்தி, அதாவது பாட்டில், அதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? இந்த திராட்சை ரசம் பாருங்க, அவர்கள் அதை எடுத்து சாரமாக்கி அதை ஒரு வைனாக மாற்றணும்னா அதை ஃபெர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ தே டேக் த கிரேப் ஜூஸ் டு பிகம் அ வைன், தே ஹேவ் டு ஃபெர்மெண்ட் த ஜூஸ். ஸோ தே வில் புட் இட் த ஜூஸ் இன் அ ஸ்கின் பாட்டில், ஒரு வைன் ஸ்கின் சொல்லுவாங்க, தோலில் செய்யப்பட்ட ஒரு பாட்டில், அதில் ஊற்றுவாங்க. ஆக அந்த தோல் செய்யப்பட்ட அந்த பாட்டில் புதுசாக இருக்கணும். அது பழசாக இருந்துச்சாக்கா இந்த வைன் அதில் ஊற்றி வைக்கும்போது அது புளிக்க புளிக்க அந்த தோல் என்ன செய்யுமா விட்டு அது கிழிஞ்சிடும். அதை தாங்க ஆண்டவர் சொல்கிறார். ஆக என்ன சொல்கிறாரு? புது திராட்சை ரசத்தை புதிய துருத்தியில் தான் ஊற்றி வைக்கணும். அப்போ துருத்தி நல்லாயிருக்கும், அந்த திராட்சை ரசம் கெட்டு போவாது. ஆக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பழைய காரியங்களை நான் கொண்டு வந்த புதிய வாழ்க்கையில் புதிய முறைகளில் அதை நீங்கள் இணைக்காதீங்க. Jesus saying that don't bring the old practices of the Judaism, of the Old Testament, some of the practices, some of the irrelevant practices, to join in my new teachings, in my new things that I am about to bring in. ஆக புதிய காரியங்களை ஆண்டவர் இங்கே போதிக்கிறார். ஆக இயேசு சுவாமி அவர் மனித வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவதற்காக வந்தார் என்று சொல்லி இங்கே நான் பார்க்குறோம். அன்பான தேவ ஜனமே, ஆக இந்த இடத்துல ஆண்டவர் நான் புதியவைகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். Jesus brought a new life into our life. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். ஆக இந்த கிறிஸ்துவுக்குள்ளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்களும் நானும் அன்பானவர்களே, நம்முடைய பழைய காரியங்களை நாம் விட்டவர்களாக வர வேண்டும், பழைய நம்பிக்கைகளை விட்டவர்களாக வர வேண்டும், பழைய போதனைகளிலிருந்து விட்டவர்களாக வர வேண்டும். இன்னைக்கு அநேக விசுவாச ஜனங்கள் மத்தியில் பழைய நம்பிக்கையில் இருக்கிறாங்க. முன்னெல்லாம் இதெல்லாம் அவங்க நம்பி இருந்தாங்களோ, இன்றைக்கும் அது அப்படியே அந்த நம்பிக்கை இருக்கிறது. சில பழைய பயங்கள் இருக்கிறது, சில சடங்கு சம்பிரதாயங்கள் இன்னும் சிலர் அதை கடைபிடித்து வர்றாங்க. நம்ம பற்றி நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம ஆண்டவருக்குள்ளே வராத நாளில் இருந்த காரியத்தை இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு அதை இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமான்னு நம்ம யோசிக்கணும். அப்படி நம்ம இருப்போம் என்றால் நம்முடைய புதிய வாழ்க்கை ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கையாக அது காணப்படும். கிறிஸ்துவ வாழ்க்கை அது ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லி இங்கே நான் பார்க்குறோம். அன்பானவர்களே, நம்ம எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆவது வசனத்தில் இதை தான் ஆண்டவருடைய வார்த்தை இங்கே நமக்கு போதிக்கிறது. ஆண்டவர் இயேசு சுவாமி நமக்கு ஒரு புதிய காரியத்தை ஏற்படுத்தி கொண்டு வந்தார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கை இடம் தேட வேண்டுவதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்கள் நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே
அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்கள் இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்களை தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். அன்பானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவர் புது உடன்படிக்கை குறித்து பேசுகிறார். பழைய உடன்படிக்கை சரிதான் ஏற்படுத்தின, ஆனால் அது எந்த விதத்திலும் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கொண்டு வரவில்லை. ஆக ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தில் ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்கும் தேவனுக்கும் ஒரு புதிய உறவை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அதுதான் இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இன்றைக்கி நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற வாழ்க்கை. ஆக பழைய வாழ்க்கை அது போய் முடிந்தது. இப்பொழுது நாம் புதிய வாழ்க்கைக்குள் நாம் இருக்கிறோம். ஸோ we are living in a new life with Christ Jesus Christ. So God has given us a new life. ஆண்டவர் நமக்கு புதிய வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, இந்த பகுதியை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தியானிக்கும் பொழுது புதிய வாழ்க்கைக்குள் வந்திருக்கிற நம்மை குறித்து இன்னும் அநேக காரியங்களை நம்ம குறித்து ஆராய வேண்டும். A disciple is not a person who keeps the rules but follow a person, that is Jesus Christ. நம்மளாம் சீஷர்கள். இங்கே இயேசுவாமி சீஷர்களுக்கும் அவர் போதித்து கொண்டிருக்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒரு சீஷனாகப்பட்டவன் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, இந்த ஒரு மதத்து சம்பந்தப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்கள், இதை பின்பற்றுகிறதுனால ஒரு சீஷனாக இருக்க முடியாது. ஒரு சீஷன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்ற உண்மையான தேவனை, இயேசுவை பின்பற்றுகிறவன், சடங்காசாரங்களை அல்ல, சட்டத்திட்டங்களை அல்ல, இயேசுவை பின்பற்றுகிறவன் தான் அவன் சீஷனாக இருக்க முடியும். The presence of the Lord Jesus in our heart must always be the test which we apply to our discipleship. இன்றைக்கி நம்ம சீஷத்துவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நம்ம சீஷர்களாக இருக்கிறோமா என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தில் இன்றைக்கி நம்ம ஆராய வேண்டும். இந்த பகுதி நமக்கு ஒரு கேள்வியாக வருகிறது. நான் புதிய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறேனா இல்லை பழைய வாழ்க்கையில் இன்னும் நிலைச்சிருக்கிறேனா? ஸோ ரூல்ஸ் ஆர் நெசசரி. நமக்கு சட்டத்திட்டங்கள் அவசியம்தான். அண்ட் தே ஹேவ் தி வேல்யூஸ். அதுக்குன்னு சில முறைகள் இருக்கிறது, அது கடைப்பிடிக்க வேண்டிய இடங்கள் இருக்கிறது. பட் இட் மஸ்ட் நாட் லீட் அஸ் டு கிரிட்டிசைஸ் அண்ட் டிஸ்பைஸ் அதர்ஸ். ஆக இந்த சட்டத்திட்டங்களெல்லாம் இருக்கிறதுனா அதை மற்றவங்களை மட்டம் தட்டுறதுக்காக இல்லை, மற்றவங்களை அவங்கள உதாசீனப்படுத்துகிறதுக்காக இல்லை. ஆக இதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த பரிசேயர்கள் சட்டத்திட்டங்களை வைத்து இங்கே குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே அதை பயன்படுத்தினாங்க. நம்ம ஆண்டவர் சத்தியத்தை கொடுத்திருக்கிறாரு, நாம் வளருவதற்காக கொடுத்திருக்கிறார், அதில் தீர்வதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸோ we must examine ourselves and see whether we are too much inclined to pride of our outward expressions, observances. நம்ம வெளிப்படையான காரியங்கள் செய்கிறதுனால நமக்குள்ள ஒரு பெருமை காரியத்தை ஈடுபடுகிறோமா? அதுதான் இங்கே இந்த வேதப்பாரர்கள் அவர்கள் செய்தார்கள். 3 கேள்விகளை நம்ம கேட்டு நம்ம முடிக்கலாம். 3 questions. How far our new life reflects the characteristics of new creation we have received in Jesus Christ. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி ஆகிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆக இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய இந்த புதிய குணாதிசயங்களை, புதிய வாழ்க்கையின் குணாதிசயங்களை நான் வெளிப்படுத்துகிறேனா என்று நம்ம கேட்க வேண்டும். 2வதாக, இஸ் தேர் எனி ஆஃப் அவர் ஓல்ட் ஹேபிட்ஸ், ரிச்சுவல்ஸ், ப்ராக்டிசஸ் பீயிங் ஃபாலோட் along with our Christian faith. இன்றைக்கி கிறிஸ்தவ விசுவாசத்தோடு பழைய நம்பிக்கையில் இருக்கிற சில சடங்கு சம்பிரதாயங்கள் நம்பிக்கைகளை இன்றைக்கி நம்ம கடைபிடிச்சு கொண்டு வரோமா? அது குறித்து நம்ம கேட்கணும். Thirdly, do we really enjoy our Christian faith and the presence of Jesus Christ, our bridegroom? நம்முடைய மணவாளனாகி இயேசு கிறிஸ்து அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தில், அவருடைய பிரசன்னத்தில் இன்றைக்கி நாம் சந்தோஷமாக இருக்கிறோமா? ஆண்டவர் அந்த கல்யாண வீட்டில் மணவாளனோடு சந்தோஷமாக இருக்கணும், அது குறித்து பேசினார். இன்றைக்கி அந்த சந்தோஷம் இன்றைக்கி நம்மிடத்தில் விசுவாசத்தில் நிறைவாக இருக்கிறதா என்ற இந்த 3 கேள்விகளை நம்ம கேட்டு தொடர்ந்து இந்த பகுதியில்
ஆராயும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போமாக. நல்ல ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காய் சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நாங்கள் ஆராயும் பொழுது அநேக வழியிலப்பா நாங்கள் பழைய காரியத்திலே நாங்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். பழைய நம்பிக்கைகள் இருக்கிறது, பழைய பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், ஆண்டவரே பழைய நம்பிக்கையின் பயங்கள் ஆண்டவரை இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. ஆமாப்பா, இயேசு கிறிஸ்துக்குள் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். இந்த புதிய வாழ்க்கையை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோடும் அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தோடும் அவருடைய பிரசன்னத்தோடும் அப்பா நாங்கள் அதை சந்தோஷமாக்கி களி கூறும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் இடைபடுவீராக. கர்த்தர் பலப்படுத்தும். அவர்களுக்குள்ளாக இருக்கிறதான எல்லா விதமான ஆண்டவரே பயங்களையும் எல்லாம் நீக்கி மணவாளனாகிய நீர் கூடவே இருக்கிறீர், இம்மானுவேல் தேவன் கூட இருக்கிறீர் என்று சொல்லி அப்பா பலப்படுத்தி திடப்படுத்தி உங்களுடைய வார்த்தையை சத்தியத்திலே தொடர்ந்து அப்பா பலப்படுத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.